வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே தர்மத்தின் மதிப்பு என்ன என்கின்ற ஒரு தலைப்பினிலே ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். இந்த சிறுகதையினை எழுதிய அந்த மகானுபாவருடைய பெயர் அறியவில்லை என்றாலும் ஆன்மீகம் தொடர்புடைய நல்ல ஒரு கதையாக இருந்ததால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஒரு குடும்பம் காசிக்கு சென்று ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேயே தங்க நேரிடுகிறது. அது ஆன்மீக குலம் என்பதால் வேதம் ஓதுவதும் குழந்தைகளுக்கு வித்தை போதிப்பதுமாக அந்த குடும்பத் தலைவர் இருக்கிறார். கால ஓட்டத்தில் அந்த குடும்பத் தலைவி இறந்து விடுகிறார். தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தை கற்றுத்தருகிறார். மகளும் வளர்களால் மகள் வளர வளர தந்தைக்கு மனதுக்குள் கவலை. நாமும் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவளுக்கு திருமணத்தை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாமே என்று அவருக்கு மனதிலே ஒரு கவலை வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மகளோ பிடிவாதமாக, அப்பா என்னை வற்புறுத்தாதீங்கோ, நான் இறைச்சேவைக்கே நான் என்னை அர்ப்பணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம் என்று உறுதிபட கூறிவிட அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அறிந்தவர்களும் கூட, அம்மா நீ சொல்கிறது சரியில்லை, நீ பொம்பளை பிள்ளை, தனியாக வாழ முடியாது, ஒரு ஆம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் என்று எத்தனையோ அறிவுரைகள் கூறினாலும் காசி விஸ்வநாதர் மீது ஆணை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுங்கி விடுகிறாள். தந்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்து பிறகு வேறு வழியில்லை என்பதால் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலம் புலம் அத்தனையும் விற்று, அம்மா என்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் உனக்குத்தான், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா கூட இந்த செல்வத்தை கையில் வச்சுண்டு மற்றவங்கள்ட்ட கையேந்தாமல் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு என்று ஏற்பாடு செய்து ஒரு பெரிய இல்லத்தையும் வாங்கி தந்துவிட்டு சில காலங்களிலே இறந்து விடுகிறார். தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார். அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று மகளுக்கு ஒரு ஆசை. எனவே பல ஊர்களில் இருந்தும் காசிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இலவசமாக தன்னுடைய இல்லத்திலே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அறப்பணியை துவங்க, காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறார் என்று அறிந்து பலரும் அங்கு வருகிறார்கள். மருத்துவ உதவி, கல்வி உதவி வேண்டும் என்று கேட்க இவளும் செய்து கொண்டே இருக்கிறாள். உலகத்திற்கே படியளக்கும் ஈசன் சும்மா இருப்பானா? அவன் திருவுள்ளம் இந்த பெண்ணை சோதிக்க எண்ணியது. அந்த காசி மாநகரம் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடங்கியது. அனைத்து செல்வங்களையும் தந்து 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 ஒரு கட்டத்திலே வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுதும் பலரும் வந்து உதவிகள் கேட்க வேறு வழி இல்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்ய துவங்குகிறாள். ஒரு கட்டத்திலே அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்து விடுகிறார்கள். அதுவும் அட்டும் அல்லாமல் முன்னர் தாங்கள் அளித்த கடன்களை திரும்ப கொடு என்று கேட்கவும் துவங்கி விடுகிறார்கள். இரவில் படுத்தால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. சின்ன பெண் என்பதால் அச்சமும் மனதிலே ஆட்கொண்டு விட்டது. இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை மனமாற வணங்கினாள். எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இப்படி கடன் என்ன பாடா படுத்தின்னு இருக்கு. இறைவா, நான் செஞ்சது சரியோ தப்போ எனக்கு தெரியல, ஆனால் தர்மம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என்னுடைய சக்திக்கு மீறி தர்மம் நிறைய செஞ்சிட்டேன். ஊரை சுற்றி நிறைய கடன் வாங்கிட்டேன். எல்லாரும் கடனை திரும்ப கொடுன்னு கேட்டுருக்கா. நான் கொடுக்க முடியல. அவங்க கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை, அந்த கடன்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தியை நீ எனக்கு கொடுன்னு தான் நான் கேட்குறேன் என்று மனமுறி இறைவனை வணங்கி வேண்டுகிறாள். ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வருகிறார். மகளே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த காசி மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய தனவான் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார், உனக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகிறார். எனக்கு அவரை அறிமுகம் இல்லை, நான் போய் கேட்டால் கொடுப்பாரா இல்லை மறுத்துடுவாரான்ற ஒரு பயம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. என்றாலும் துறவி கூறியதால் அன்று மாலை அந்த செல்வந்தருடைய இல்லத்துக்கு செல்லுகிறாள். அந்த செல்வந்தன் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் நேரில் பார்த்தது இல்லை.
இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஞான நிலையில் இருப்பவள் என்று கேள்விப்பட்டதால் அவளை உள்ளே அழைத்து அமர வைக்கிறார். அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலரும் அமர்ந்திருக்கும் நிலையில், அம்மா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கே என்று அந்த செல்வந்தன் கேட்க, இவள் தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டிருக்கும் கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி கூறி, கிட்டத்தட்ட கடனே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுது. எல்லார்கிட்டையும் கடன் வாங்கினதுனால எல்லாரும் என்னை திரும்ப கொடுக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்தீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நான் பட்ட கடனெல்லாம் கண்டிப்பாக அடைச்சிருவேன். நீங்களோ பெரிய செல்வந்தர், ஒரு துறவி தான் அந்த விவரங்களை சொல்லி என்னை இங்கே அனுப்பிச்சார் என்று தயங்கி தயங்கி கூறுகிறாள். அந்த செல்வந்தர் யோசிக்கிறார். இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறது. 5 லட்சம் கேட்கிறாள். சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் வேறு அமர்ந்திருக்கிறார்கள். தர முடியாது என்று சொன்னால் இவளுடைய மனம் வேதனைப்படும். நம்மை பற்றி ஊராரும் தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாகரிகமாக இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணி இந்த செல்வந்தர் மிக சாமர்த்தியமாக பேசுகிறார். அம்மா, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக நினைக்கக்கூடாது. உங்கள் அப்பா ஓரளவு செல்வத்தை உனக்கு சேர்த்து வச்சார். நீ அந்த செல்வத்தை வச்சு நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அங்கங்கே ஏரி வெட்டுறேன், குளம் வெட்டுறேன், நீர்த்தடங்கள் அமைக்கிறேன், கல்விச்சாலைகள் கட்டுறேன் அப்படின்னு தர்ம காரியங்கள்லாம் நிறைய செஞ்சேன். பாராட்டுறேன், சந்தோஷம். ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் செல்வத்தை எடுத்து வைக்க வேணாமோ? சரி, உன்னோட செல்வத்தை தர்மம் பண்ண. ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் பண்ண? நீ கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன எதுவும் கேட்டியா? சரி, நீ செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொன்னால் கூட இப்படி தர்மம் செஞ்சு நீயே நடு ரோட்டில் வந்து நிற்கிறியே. எப்படி உன்னால் அடுத்து என்கிட்ட வாங்குகிற கடனை வந்து எப்படி திருப்ப கொடுக்க முடியும்? அடுத்தாப்புல நான் கடன் கொடுத்தா அதுக்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் ஒன்றும் அடமானம் வாங்காமல் கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கோ? உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன். எதை நம்பி நீ கேட்குற பெரிய தொகையை நான் தர முடியும்? அடமானம் வைக்கிறதுக்குன்னு உங்ககிட்ட என்னமா இருக்குது என்று செல்வந்தர் கேட்கிறார். இந்த பெண் இறைவனை எண்ணியபடி, ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் செஞ்சிட்டேன். அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட கோடி கோடி கோடியாக செல்வம் இருக்குன்னு ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியைத்தான் நான் உங்கள்கிட்டேருந்து கேட்குறேன். காசி விஸ்வநாதர் மேலே ஆணையாக சொல்கிறேன், எப்படியாவது அந்த கடனை நான் உங்களுக்கு திரும்ப அடைச்சிட்றேன். தயவு பண்ணி உதவி பண்ணுங்க என்று கேட்கிறாள். மன்னிச்சிருமா, அதாவது அடமானம் இல்லாமல் நான் எதுவுமே யாருக்குமே கடன் கொடுக்கறது கிடையாது என்று செல்வந்தர் கூற, அந்த பெண் சற்று யோசித்து விட்டு, ஐயா, உங்களுக்கே தெரியும், உங்கள் வாயாலே நீங்கள் ஒப்புக்கிட்டு இருக்கீங்க. நானும் என்னோடய அப்பாவும் இந்த காசி மாநகரம் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய அறச்செயல்கள் செஞ்சுருக்கோன்னு சொன்னீங்க. உங்களுடைய மாளிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊர் பொதுக்குளம் இருக்கே, அது நான் கட்டினது தான். இந்த நீரை வந்து தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன், விலங்குகள் கூட இந்த தண்ணீரை பருகிட்டு போகுது. இவையெல்லாம் புண்ணியங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இருந்தாலும் இந்த பொதுக்குளத்தை வந்து நான் எதையும் எதிர்பார்த்தோ எந்த நோக்கத்துக்காகவும் நான் அமைக்கலை. இருந்தாலும் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். இந்த திருக்குளத்தில் நாளைக்கு காலையில் சூரிய உதயத்திலேருந்து யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளவு புண்ணிய பலன் முழுக்க நான் உங்ககிட்ட அடமானமாக வைக்கிறேன். 5 லட்சத்துக்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்போ உங்கள்கிட்ட வந்து சேருதோ அப்போ நீங்கள் வந்து நான் பட்ட கடன்லாம் தீர்ந்ததாக வச்சுக்கலாமா? அல்லது அதையும் தாண்டி நான் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதையும் நான் தந்துடுறேன் என்று கேட்க, அந்த செல்வந்தர், என்னம்மா அது, ஏதாவது ஒரு பொருளைத்தான் அடமானம் வைக்க முடியும், பாவ புண்ணியத்தெல்லாம் அடமானம் எப்படி வைக்க முடியும்? ஒரு பேச்சுக்கு நீ சொன்ன மாதிரி நீரை பருகிறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியம் வந்து என் கணக்குக்கு வர்றதா வச்சுக்குவோம். புண்ணியங்கிறது கண்ணுக்கு தெரிய விஷயம் இல்லையே, அருவமானது தானே. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உன் கணக்குலேருந்து புண்ணியம் என் கணக்கு வந்துருச்சுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கேட்கிறார். ஐயா, அது ரொம்ப சுலபங்க ஐயா. கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்.
என்னோட வாங்க என்று செல்வந்தரின் வீட்டுக்கு எதிரில் உள்ள குளக்கரைக்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கே குளக்கரையிலே கருங்கல்லாலான சிவலிங்கத்தை காட்டி, எம்பிரானே, அடியேன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது என்றாலும் கடனில் இருந்து தப்பிக்க இந்த அபவாதத்தை செய்கிறேன் ஈசனே. இந்த திருக்குளத்தின் அடியில் நீ இருக்க வேண்டும். எப்பொழுது அடியேன் கணக்கில் இருந்து அசலும் வட்டியும் ஆன புண்ணியம் இந்த செல்வந்தரின் கணக்கிற்கு சென்று சேர்கிறதோ அப்பொழுது நீங்கள் மேலே வந்து மிதக்க வேண்டும். ஈஸ்வரா ஈஸ்வரா என்று பலமுறை கூறி பஞ்சாட்சரம் கூறி வணங்கி அடியாட்களின் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கஷ்டப்பட்டு தூக்கி திருக்குளத்தின் நடுவே இடுகிறாள். சிவலிங்கம் நீரின் அடியிலே சென்று அமர்ந்து விட்டது. பிறகு அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது தயவு பண்ணி வெறும் கல்லுன்னு நினச்சிடாதீங்க. சாக்ஷாத் சிவபெருமான் தான் அது. உள்ளே இருக்கார். நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தில் 6 மணிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்களோ எவ்வளவு காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ அடியேன் கணக்குலேருந்து உங்களோட கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேருதோ அப்போவே இந்த சிவலிங்கம் அப்படியே மேலே வந்து மிதக்கும் மிதக்கும் என்று கூறுகிறாள். செல்வந்தரோ, அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி புண்ணியத்தை அடகு வைக்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் கருங்கல் மேலே வந்து மிதக்கும்னு சொல்கிறியே, சாத்தியம் இல்லையம்மா அது. அதை எப்படி நான் நம்புறது? யாராவது கேட்டால் கூட சிரிப்பாங்களே என்றார் கிண்டலாக. அந்த இளம் பெண்ணோ, ஐயா, தயவு பண்ணி நம்புங்க. சிவபெருமான் மேலே ஆணையாக சொல்கிறேன், கட்டாயம் அந்த சிவலிங்கம் நிச்சயமாக மேலே வந்து மிதக்கும். இதை கல்லுன்னு நினச்சி பார்க்காதீங்க, பகவான்னு நினச்சி பாருங்கள் என்று அந்த பெண் உறுதியாக கூறுகிறாள். செல்வந்தர் யோசிக்கிறார். இவ்வளோ புண்ணியவதியாக தான் இருக்கா. நம்ம சுற்றி வேற ஊர் மக்கள்லாம் வேற உட்காந்துருக்காங்க. வாதம் பண்ணி பணம் தர மாட்டேன்னு சொன்னால் நம்முடைய பேருக்கு கொஞ்சம் களங்கமாக உண்டான மாதிரி போயிடும். இவ கேட்குறது ஒரு சின்ன தொகை தான். நம்மக்கிட்ட இருக்கிற பல கோடி ரூபா சொத்தில் 5 லட்சம் ரூபாங்கிறது ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் இவ சொல்கிறது மெய்யா பொய்யா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். ஒரு வேளை சிவலிங்கம் மிதந்துச்சுன்னா இவ புண்ணியவதிங்கிறத நானும் இந்த ஊரும் உணர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மாறாக நடந்துச்சுன்னா இவ செய்கிறதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் என்று எண்ணி அவள் கேட்ட தொகையை அள்ளித் தருகிறார். அதை பெற்றுக்கொண்டு வீடு சென்று யார் யாருக்கு எவ்வளவு தர வேண்டுமோ அவற்றை எல்லாம் திருப்பி தந்துவிட்டு, இறைவா, உன்னை நம்பித்தான் இந்த பெரும் தொகையை கடன் வாங்கியிருக்கேன், தயவு பண்ணி என்னை கைவிட்டுறாத என்று வேண்டிக்கொண்டு நிம்மதியாக சிவனை நினைத்து உறங்கச் செல்லுகிறாள் அந்த பெண். இங்கே செல்வந்தரோ, அவசரப்பட்டனோ, ஏமாந்து போய் பெரிய தொகையை கொடுத்துட்டனோ என்று உறக்கம் வராமல் எப்பொழுது பொழுது விடியும் என்று பார்த்து விடிந்ததும் சில வேலையாட்களை ஏற்பாடு செய்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குளக்கரையில் வந்து அங்கங்கே உக்காந்துக்கிட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தாணியும் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறாங்க, எத்தனை பேர் நீரை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதேமாரி இந்த மறுக்கரையில் வந்து எத்தனை விலங்குகள் வந்து நீரை பருகுது அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க. எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலையே, ஆனால் தினைக்கும் நீங்கள் கணக்கு எடுக்கணும் என்று ஏற்பாடு செய்துவிட்டு அன்று விடிந்ததும் வீட்டின் மேல் விதானத்தில் அமர்ந்து கொண்டே குளக்கரையை பார்வையிட துவங்குகிறார். விடிந்து காலை மணி 6 ஆகிறது. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான காளை ஒன்று குளத்து நீரை அருந்திவிட்டு மறுபக்கம் செல்லுகிறது. அவ்வளவுதான். குபு 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 என்று தூப தீப சாம்பிராணி குங்கும சந்தன மணத்தோடு மேள தாளத்தோடு உடுக்கை ஒழிக்க பகவான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார். அவ்வளவுதான். அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கி போய்விட்டது. நிலை குடைந்து தரையில் அப்படியே இறங்கி அமர்ந்து விட்டார். கடவுளே, ஒரு மாடு தண்ணி குடித்த புண்ணியமே 5 லட்சம் ரூபாய்க்கு சமமாயிடுச்சுன்னா அந்த புண்ணியவதி செஞ்ச அறப்பணிக்கெல்லாம் முன்னாடி நான் சேர்த்து வச்சிருக்கிற செல்வம் அத்தனையுமே வீண்தானோ என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து, அம்மா, நீ கண்ணை திறந்துட்டம்மா, செல்வம்தான் நிலையானதுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை அப்படிங்கிறத பரிபூர்ணமாக இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்பரான் மிதக்கிறார், எல்லோரும் வந்து பாருங்கள் என்று கூற ஊரே சென்று பார்த்தது. அதன் பிறகு
தன்னுடைய செல்வம் முழுவதையும் அந்த பெண்ணிடம் தந்து அந்த பெண்ணை தன் பெண்ணாக தத்தெடுத்து கொண்டு தானும் கடைசி வரை தர்மம் செய்து வாழ்ந்து வந்தார் என்று கூறுவார்கள். இது 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். தர்மங்களை செய்கிறோம், இருப்பினும் நம் வாழ்க்கை சிறக்கவில்லையே. ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமோ? மற்றவர்களெல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக வாழ்கிறார்களே, நாமும் அதுபோல வாழவில்லையே, தனத்தை சேர்த்து வைக்கவில்லையே என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் மனதிற்கு கட்டாயம் உற்சாகம் கிடைக்கும். நண்பர்களே, இதை கதை என்று பார்க்காமல் தர்மத்தின் பாதை என்று உணர வேண்டும். ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, சர்வம் சிவார்ப்பணம் என்று அந்த வார்த்தைகளோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.